அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 18 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசியில் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன மாதிரி விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 18 நாட்களானது மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமான மற்றும் அதிர்ஷ்டமான மாதமாகவும் நாட்களாகவும் அமைஞ்சிருக்குங்க. கடந்த மாதங்களை விட இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 18 நாட்கள் மற்றும் இனி வரும் மாதங்களும் பெரும்பாலான அளவில் உங்களுக்கு நிறைய விதமான யோக காலமாகவே அமையப்போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 18 நாட்களானது கிரகங்களின் பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமோ இல்லையோ, மகர ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், மேலும் ஜூலை மாதமானது மகர ராசிக்காரர்களின் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த 18 நாட்களானது மகர ராசிக்கு மிக அனுகூலமான மற்றும் அதிர்ஷ்டமான மாதமாகவும் நாட்களாகவும் அமைஞ்சிருக்குங்க. கடந்த மாதங்களை விட இந்த காலகட்டமானது மேலும் இனி வரும் காலகட்டமானது பெரும்பாலும் உங்களுக்கு ரொம்பவே யோகம் தரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மேலும் உங்களுக்கு இந்த 18 நாட்களில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை மேம்படும். உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து உங்களுக்கு அன்பும் ஆதரவும் அதிக அளவில் கிடைக்கும். மேலும் அவர்களால் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வருங்க. பணத்தை பற்றி எந்த கவலையும் இருக்காது மற்றும் உங்களுடைய பொருளாதார நிலைகள் அனைத்துமே மேம்படும். மேலும் வங்கி இருப்பு தொகையும் அதிக அளவில் காணப்படுங்க. மேலும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய குரு பெயர்ச்சி மற்றும் குரு பார்வை தொட்டதெல்லாம் துவங்கும் அமைப்பை தரப்போகிறாரு. காதலிப்பவர்கள் திருமண முயற்சியை மேற்கொள்ளலாம். திருமண யோகம் மேலும் ஜூலை மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 18 நாட்களானது செலவுகள் மற்றும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். அலட்சிய போக்க தவிர்க்க வேண்டும். மேலும் சனி பக்கரம் அடைவது சில விஷயங்களில் உங்களை லேசாக தடுமாற்ற வைக்கக்கூடும் அல்லது தாமதங்களை ஏற்படுத்தும். மேலும் பணத்தை சேமிக்க நீங்கள் முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு வேலை தொழில் வணிகம் இந்த மூன்றும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தொழில் வேலை வணிகம் என்று பல விதத்திலும் நீங்கள் சாதகமான பலனை மட்டும்தாங்க பெற முடியும். மேலும் வேலை மாற்றம் விருப்ப உடையவர்கள் வாய்ப்பு கிடைக்கும். இடம் மாறும் வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் என்று நல்ல வருமானம் இருக்கும். இருப்பினும் பெரிய முதலீடு அல்லது தொழிலில் அகலக்கால் வைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. குறிப்பிட்ட இந்த 18 நாட்களில் நீங்கள் புதுசாக எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வரும் வாய்ப்புகளை நன்றாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அதாவது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் உங்கள் மகர ராசியில் அமைஞ்சிருக்கு.
மேலும் கிரக நிலையை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மேலும் 11/7/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 16/7/2024 அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இதனால் உங்களுக்கு இந்த 18 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சி மீது வான் இடிந்து விழுகின்ற போதிலுமே அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய எதிலும் பின் வாங்காத அஞ்சா நெஞ்சம் உடைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 18 நாட்களில் வீண் செலவுகள் குறையக்கூடும். பணவரத்து அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் அனைத்துமே விலகப் போகுது. மிகவும் வேண்டியவரை பிரிய நேரிடும். கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு வெளிப்புறம் போக வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். அதே போல் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் தாமதமாக கிடைக்கும். ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உண்டாகலாம். மேலும் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவு அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது நல்லது. மேலும் எதிலும் கவனம் தேவை. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேலும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 18 நாட்களில் மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தன லாபம் அதிகரிக்கும். சிறப்பான பலன் கிடைக்க போகுது. மேலும் புதிய பொறுப்புகள் சேரும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு ரொம்ப ரொம்ப தேவை. மேலும் எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களில் மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு பின் நீங்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் சாதகமான நிலைகள் காணப்படும். மேலும் நீங்கள் மற்றவர்களுக்காக உதவிக்கரம் இந்த காலகட்டத்தில் தயங்காமல் நீட்டுவீங்க. பேச்சு திறமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலை காணப்பட்டாலுமே வருமானம் குறைவில்லாமல் காணப்படும். மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களில் போட்டிகள் பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோவப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18 நாட்களில் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனதாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் காணப்படும். மேலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் வாகன வசதி உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. ஆக மொத்தம் இந்த 18 நாட்களில் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்கி காகத்திற்கு எல் சாதம் வைத்து வர உடல் ஆரோக்கியமடையும். வீண் அலைச்சல்கள் குறையும். கடினமான பணிகள் எளிதாக முடியும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 9, 10, 11. அதிர்ஷ்டமான தினங்கள் 3, 4, 30, 31. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 18 நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.